இந்த மூவில சொல்ற மாதிரி நத்திங் பர்சனல், ஜஸ்ட் சோஷியல். அதே மாதிரி சில ஜென்யூனான கொஸ்டின்ஸ் தான் சில கட்சிக்காரங்கள்ட்ட நான் சோஷியல் மீடியா மூலமா கேட்கறதுக்கு முயற்சி பண்றேன். எந்த கட்சியும் மேல கீழே அது எதுவுமே என்னோட கான்செப்டே கிடையாது. கரூர்ல நடந்த அந்த இன்சிடென்ட்டுக்கு காரணம் யாரு, அதை விட்டுறலாம். ஆனா அந்த மாநாட்டுக்கு ப்ராப்பரான ஒரு பிளானிங் பண்ண வேண்டியதும், மக்களுக்கான பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதும், சரியான இடத்த கொடுக்க வேண்டியதும் நம்மளோட கவர்மெண்ட் தான், நம்மளோட அரசாங்கம் தான். அதை யாருமே மறுக்க முடியாது. அந்த மாநாட்டுக்கு தேவையான எல்லாத்தையுமே கேர்லெஸ்ஸா தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இதை யாருமே மறுக்க முடியாது. கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண இடத்துல அந்த கூட்டத்தை வர வச்சதை தவிர அவரு வேற என்ன பண்ணாரு? ஓகே, அதையும் விட்டுறலாம். இவங்க இதெல்லாம் கேர்லெஸ்ஸா பண்ணாங்க, அந்த கூட்டத்துக்குள்ள என்ன நடந்தது, இது எல்லாத்தையுமே நம்ம விட்டுறலாம். அந்த இன்சிடென்ட் நடந்த உடனே இம்மிடியட்டா அந்த இடத்துக்கு போய் நிறைய ஆம்புலன்ஸ் போச்சு, டிஎம்கேவோட ஆம்புலன்ஸ், அண்ட் நிறைய உள்ள அவங்க உதவி பண்ற மாதிரி காமிச்சாங்க. இம்மிடியட்டா அழைவானாங்க, அழுதாங்க, எமோஷ்னலா பிளேம் பண்ணாங்க மக்களை. இதுக்கு தானே போவாதீங்க போவாதீங்கன்னு நான் சொன்னேன், கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொன்னேன், அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஓகே, ஆனா இதே ஆர்வத்தை, இதே எமோஷ்னலான எக்ஸ்பிரஷனை இவங்க நாட்டுல இருக்க இன்னும் நிறைய விஷயத்துக்கு காமிச்சிருக்கணும். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? இப்போ பிரசன்ட் நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸல்ன்ற காலேஜ்ல என்ன நடந்திருக்கு, ஏன் அதை பத்தி யாருமே பெருசா பேசல? கிட்டத்தட்ட 130 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஹாஸ்பிட்டலைஸ்டா இருந்தாங்க. அதை பத்தி யாருமே வாய திறக்கல. இந்த காலேஜ்ல மட்டும் இல்ல, எவ்வளோ காலேஜ்ல, எவ்வளோ ஹாஸ்டல்ஸ்ல, எவ்வளோ ஸ்கூல்ஸ்ல நடக்கிற ஒரு சம்பவம் தான் இது. இதுக்கான ஒரு ஸ்டெப் எடுக்காதது யாரோட மிஸ்டேக்கிங்க? இப்போ இந்த எக்ஸல் காலேஜ் மேட்டர்லயே 400 பேருன்னு சொல்றாங்க, 120 130ன்றாங்க. ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லாம நம்ம பேச முடியாது. ஒரு 130 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் இதுல அஃபெக்ட் ஆயிருக்கிறதா ரிப்போர்ட் இருக்கு. So far